கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். உன்னத பாட்டின் உரையாடல் அது சில பேருக்கு ஒரு கேள்வியான காரியமாய் இருக்கலாம். ஆனால் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள ஒரு உறவை வெளிப்படுத்துகிற ஒரு உன்னத பாட்டாக அது காணப்படுகிறது. இங்கே நான் வாசித்த வசனத்துல மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார், என் புறாவே, மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, அப்படி என்று சொல்லுகிறார். இப்போ மணவாளன் மணவாட்டியை பார்த்து புறா என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு நாம் எல்லாரும் மணவாட்டியாக இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் அனைவரும் புறாக்களாக இருக்கிறோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் கூட, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் பிரியமே, என் புறாவே என்று சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் கூட, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் உன்னத பாட்டில் அநேக இடங்களில் மணவாளன் மணவாட்டியை பார்த்து புறா என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில புறா என்கிற தலைப்பில் இந்த புறாவின் குணங்கள் என்ன, நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய மணவாளனுக்கு நாம் மணவாட்டியாக இருக்கிறோம், மணவாட்டி புறாவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த புறாவின் குணங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி புறாவை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நான் இப்படியாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் 8:8, பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். இங்கே நோவாவும் குடும்பமும் மிருகங்கள், பறவைகள் பேழைக்குள் இருக்கிறார்கள். அந்த பேழைக்குள் இருந்த ஒரு புறாவை அவர் வெளியே விடுகிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, ஜாதி ஜாதியான பறவைகளிலும் வகைக்கு ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த நாட்களில உலகத்துல அநேக ஜனங்கள் இருந்தார்கள், அநேக மிருகங்கள், பறவைகள் இருந்தது, இந்த புறாக்களும் அதிகமா இருந்தது. ஆனா ஒரு ஜோடு புறா இந்த பேழைக்குள் வந்தது. இந்த புறாவை குறித்து முதலாவது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், இந்த புறா பேழைக்குள் இருந்தது. மணவாளன் மணவாட்டியை புறாவே என்று அழைக்கிறார். மணவாட்டி புறாவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. நாமும் இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு மணவாட்டியாய் காணப்படுகிறோம். ஒரு நாள் நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த புறாவின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இந்த புறா பேழைக்குள் இருக்கிறது. எத்தனையோ புறாக்கள் இருந்தது, ஆனால் ஒரு ஜோடு புறா, அந்த புறாவில் ஒரு புறாவை இப்பொழுது அவர் வெளியே விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்திலும் கூட, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது.
இந்த பூமியில மனிதனை படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டாராம். அதனாலதான் எல்லா ஜனங்களையும் அழிக்க அவர் சுத்தம் கொண்டார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த நோவா இடத்துல சொன்னாரு, நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள் செல்லுங்கள். அந்த பேழைக்குள் நீ ஜோடி ஜோடான பறவைகள் மிருகங்களை நீ சேர்த்துக்கொள் என்று சொன்னார். அதில் சேர்த்து கொள்ளப்பட்டதுதான் இந்த புறா. இந்த புறா பேழைக்குள் இருந்தது போல கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு நாம் மணவாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாள் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் பேழைக்குள் இருக்கிற அனுபவத்திலே காணப்பட வேண்டும். வேதத்தில் பேழையை குறித்து, பேழைக்கான அர்த்தத்தை குறித்து நான் தியானிப்போம் என்று சொன்னால், அது சபையை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நான் சரியான ஒரு சபையில, சரியான ஒரு சத்தியத்துல நான் காணப்படுவோம் என்று சொன்னால், வளருவோம் என்று சொன்னால், நாம் புறாவாக காணப்பட முடியும். அந்த பேழைக்குள் இருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பேழைக்குள் இருந்த நோவாவின் குடும்பமும் மிருகங்களும் பறவைகள் மாத்திரம் காக்கப்பட்டது, மற்ற எல்லாம் அழிக்கப்பட்டது. 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துகள் யாவும் அழிந்தது. அவைகள் பூமியில் இராதபடி நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால், அந்த காலத்தில் இருந்த புறாக்களும் கூட எல்லாம் அழிக்கப்பட்டது. அந்த பேழைக்குள் இருந்த புறாக்கள் மட்டும், அந்த ஜோடு புறாக்கள் மட்டும் காக்கப்பட்டது. அதுக்கு காக்கப்பட்டதற்கு காரணம், காக்கப்படுவதற்கு காரணம், அந்த புறா பேழைக்குள் இருந்தது. நாம ஒரு நாள் இந்த உலக அழிய போகிறது, அன்று காக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நான் கர்த்தருடைய நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். ஏதோ கிறிஸ்தவர்கள் இந்த பெயரில தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். உண்மையான கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொன்னால், பேழைக்குள் சரியான ஒரு சபையில, சத்தியம் நிறைந்த சபையில நான் காணப்பட வேண்டும். சத்தியத்திலே வளர வேண்டும். சபையில இருக்கிற எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறதில்லை. ஆனால் சரியான சத்தியத்துல, சரியான ஒரு சபையில இருக்கிற ஆத்துமாக்கள் மட்டும் நிச்சயமாய் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். நாம் ஒரு நாள் அவருக்கு மனவாட்டியாக ஆளுகை செய்ய போகிறோம். இந்த புறாவினுடைய அனுபவம் முதலாவதாக அது பேழைக்குள் இருந்தது. பேழை என்று சொன்னால் சபைக்கு அடையாளம் என்று சொன்னேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 7 வித உபதேசம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுதான் அடிப்படை உபதேசம், ஒரு சபையின் உபதேசம். அதுதான் 7 வித உபதேசம். இன்றைக்கு உபதேசம் வித்தியாசமாய் பிரசங்கிக்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கை கொண்டு சரியான ஒரு சத்தியத்தில் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், இந்த புறாவை போன்று நாம் நிச்சயமாய் பயன்படுத்தப்படுவோம். இந்த புறா அந்த பேழைக்குள் இருந்தது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது சபை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டதுதான் சபை. இன்றைய சபைகளிலே நடக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சபை என்பது ஒரு ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்திற்கு உருவாக்குவது. நாம் எல்லாரும் பாவத்திலே பிறந்தோம், பாவத்திலே வளர்ந்தோம். சபை ஒரு ஆத்துமாவை பக்தி விருத்தியில வளர்த்து அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உருவாக்குவதற்காகத்தான் அவருடைய சுய ரத்தத்தினால் சபைகள் உருவாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால், நான் சரியான, மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், சரியான ஒரு சபையில இருந்து நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும். இந்த புறா பேழைக்குள் இருந்தது, பேழைக்குள் இருந்தது. 6ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை நாம் பார்த்தோம். அது ஜோடு ஜோடாக, அது 2 புறாக்கள் தான் இருந்திருக்க முடியும். அதில் ஒரு புறாவை அவர் வெளியே விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் முதலாவதாக உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, இந்த புறாவை குறித்து நாம் அறிய வேண்டிய செய்தி, அது பேழைக்குள் இருந்தது. இன்றைக்கும் நாம் ஒரு பேழைக்குள், சபையில நாம் வளர்ந்து
கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுவோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டு என்று சொல்லி அறிந்தோம். ஆச்சரியமான காரியம். இந்த புறாவை அவன் வெளியே விட்டான். அந்த புறா அப்படியே பறந்து போய்விடவில்லை. இங்க நம்ம பார்க்கிறோம், திரும்பவும் புறாவை விடுகிறார். இந்த புறா திரும்பி வந்தது. அதனுடைய வாயில ஒரு ஒலிவ இலை, ஒரு ஒலிவ மரத்தின் இலை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், இரண்டாவதாக இந்த புறாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இந்த நோவா என்ன நோக்கத்தோடு அந்த புறாவை வெளியே விட்டானோ அதை அறிந்து அந்த நோவாவினுடைய சித்தத்தை அந்த புறா நிறைவேற்றியது. இன்றைக்கு நம்முடைய தேவன் எதற்காக சிருஷ்டித்தாரோ ரட்சித்தாரோ அந்த நோக்கம் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புறா முதலாவது பேழை கொண்டிருந்தது. இரண்டாவதாக அந்த பேழை கொண்டிருந்த புறாவை தண்ணீர் வற்றி விட்டதா என்று அறிவதற்காக வெளியே விட்டார் நோவா. அந்த புறா என்ன நோக்கத்தோடு நோவா என்னை வெளியே விட்டார் என்பதை அறிந்து செயல்பட்டது. இன்றைக்கு நாம் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அங்கே அந்த 11வது வசனம் சொல்லுகிறது, அந்த புறா சாயங்காலத்துல அவனிடத்துல வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அப்படி என்று சொன்னால் எவ்வளவு ஆச்சரியமான காரியம். ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்து அது கொத்தி கொண்டு வந்தது. நோவா என்னை என்ன நோக்கத்திற்காக என்னை வெளியே விட்டார் என்பதை அது அறிந்திருந்தது. இப்பொழுது நோவா அந்த ஒலிவ மரத்தின் இலையை புறா கொண்டு வந்த காரணத்தினால் தண்ணீர் வற்றி விட்டது என்று சொல்லி அறிந்தா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நோவாவின் நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்றிய புறா, அந்த புறாவை போல நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாம் ஒவ்வொருவரும் புறாவுக்கு ஒப்பாயிருக்கிறோம். அதை நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். அந்த புறா செய்த காரியங்கள், புறாவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். தேவ சித்தம் செய்கிற புறா. வேதத்தில் தேவ சித்தத்தை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த புறா தேவ சித்தம் செய்தது. அந்த நோவாவின் எண்ணத்தை நிறைவேற்றியது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம் ரட்சித்த நோக்கத்தை, தேவ சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியும். இன்றைக்கு கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள், அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்தோம் என்று சொல்லுகிறவர்கள், உங்களை அறியேன் என்று சொல்லுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நான் மீண்டும் சொல்லுகிறேன், கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்யக்கூடாது, வேண்டாம். நான் உண்மையாக பிதாவின் சித்தம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். என்னை மிகவும் தொட்ட, என் இருதயத்தை உடைத்த ஒரு வேத பகுதி மத்தேயு 12ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களில இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கிறார். வெகு ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது இயேசுவை தாயாரும் சகோதரர்களும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கடந்து வந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் என் சகோதரியும் என் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை மிகவும் உணர்த்திய ஒரு காரியம், இன்றைய பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்வோம் என்று சொன்னார்.
நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன், சகோதரி, தாய். தாயாரும் சகோதரன் வெளியே வந்து நிற்கிறார்கள். எனக்கு தாயார் யார், என் சகோதரர் யார்? சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் தான். நாம் அவருக்கு சீசராய் இருப்போம் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம் என்று சொன்னார். சீசன் யார் என்று சொன்னால், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்மிடத்தில் காணப்படுமே என்று சொன்னார். அவருக்கு சகோதரன், சகோதரி, தாய். இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க. நம்முடைய உறவுகள் நம்மை மறந்து போகலாம், உறவுகள் நம்மை வெறுக்கலாம். ஆனா இயேசு நம்மை நேசிக்கிறவ, மறவாதவ. அவர் நமக்கு சகோதரன், சகோதரி, தாய் என்று சொல்லுகிறார். பிதாவின் சித்தம் செய்யும் போது அந்த புறா நோவாவின் சித்தம், தேவ சித்தம் செய்தது. இன்றைக்கு புறாவுக்கு ஈடாக, இணையாக சொல்லப்பட்டு இருக்கிறானா? அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தம் செய்வோம் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான ஒரு உறவு எவ்வளவு மேன்மையான காரியங்க, எவ்வளவு அதிசயமான, அற்புதமான, சந்தோஷமான காரியம். என்னுடைய வாழ்க்கையில இந்த வசனம் என்னை ரொம்ப உணர்த்தும். ஏசப்பா, இப்படிப்பட்டதான உறவு எனக்கு வேண்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் நேசித்தவர்கள், உங்களுடைய உறவுகள் உங்களை வெறுத்திருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னுடைய சகோதரன், நீ என்னுடைய சகோதரி, நீ என்னுடைய தாய். எப்பொழுது? பிதாவின் சித்தம் செய்யும் போது. பிதாவின் சித்தம் என்ன? 1 தீமோத்தேயு 2:4 எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்க 1 தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்டு இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகின்ற அறிவு. இன்றைக்கு அநேக பேர் கிறிஸ்தவர்கள் சில காரியங்களை கை கொள்ளுவார்கள். ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற முழு சத்தியத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பவுலை குறித்து நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்த பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார், சபைகளை சேதப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். தமஸ்குக்கு சென்று கொண்டிருக்கிற வேளையில ஒரு ஒளி அவனை சந்திக்கிறது. அவன் அப்படியே கீழே விழுந்து, ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகிறார். இதில் ஒரு சத்தியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்னா, உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்று சொன்னா, நமக்கு வருகிற ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு பிரச்சனையும் அது இயேசு கிறிஸ்துக்கு வருகிறதா அவர் சொல்லுகிறார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து அப்போஸ்தலர் 9:6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். ரட்சிக்கப்பட்ட பொழுது அவன் தன்னை ஒப்பு கொடுத்து சொல்லுகிற வார்த்தை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அங்கே தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. அன்று முதல் கிறிஸ்துவுக்காக அவன் வாழ்ந்தான். எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவுக்காக ஓடினார் பவுல். அவருடைய சித்தத்தை அறிந்தார், செயல்பட்டார். தொடர்ந்து நம்ம அங்கே படிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தொடர்ந்து பவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணினேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அவர் வருத்தார். தேவ சித்தத்தை பூரணமாய் செய்தார். நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்னார். அவர் பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ சித்தம் செய்கிறது. நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவதாக மத்தேயு 10:16 புறாக்களை போல கபடற்றவர்களாயிருங்கள். அப்படி என்று சொன்னால் இந்த புறா கபடற்றது. புறாவை குறித்து மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி சத்தியம், இந்த புறா கபடற்றது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், மணவாளன்
மணவாட்டியை புறாவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நான் எல்லாரும் மணவாட்டியா இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நாம் புறாவாக இருக்கிறோம். புறாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இங்கே புறா கபடற்றது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். ஒருவரை பார்க்கும்போது பேசுகிறது போல மற்ற நேரம் பேசுகிறோமா? இருதயத்துல நாம் அவர்களை குறித்து என்ன நினைக்கிறோம், சிந்திக்கிறோம்? நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்ம ஆவியில கபடு இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். 73ஆம் சங்கீதம் 1 வசனத்துல, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் நமக்கு இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராய் இருப்பார். தேவ பிள்ளைகளே, பிலிப்பு நாத்தான்வேல் இடத்துல சொன்னா, இயேசு கிறிஸ்துவ இடத்தில் வா என்று சொல்லி நாத்தான்வேலை அழைத்தான். நாத்தான்வேலை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? தேவ பிள்ளைகளே, நாத்தான்வேல் தொடர்ந்து அங்கே நாத்தான்வேல் ஆச்சரியமா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்ன எப்படி அறிவி என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்று சொன்னார். அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது. இங்க இதை குறித்து ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். அதாவது இஸ்ரவேல் தேசத்துல கர்ப்பஸ்திரிகள் அத்தி மரத்தின் கீழ் இருந்து ஜெபிப்பார்களாம். அது அவருடைய உடல் நலத்திற்கு நல்லதா இருக்கும் என்று சொல்லி அறியப்படுகிறது. அப்படி என்று சொன்னா, அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே கண்டேன் என்று சொன்னா, தாயின் கர்ப்பத்திலே உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். நம்மையும் ஒரு தாயின் கர்ப்பத்திலே நம்மை கண்டிருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற உங்களை, என்னை தாயின் கர்ப்பத்திலே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆனால் இன்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி நாத்தான்வேலை பார்த்து சொன்னாரே, அப்படி நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். புறா கபடற்றது. சீசர்களுக்கு அன்று கட்டளை கொடுத்தா, புறாவை போல கபடற்றவர்களாயிருங்கள் என்று சொல்லு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல எந்த கபடம் இல்லாதபடி சுத்த இருதயம் உள்ளவர்களாய், கபடற்றவர்களாய் காணப்பட வேண்டும். என்ன ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4வதாக மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டா. அப்ப ஆவியானவர் புறாவுக்கு அடையாளமாய் அங்க சொல்லப்பட்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெறுவதற்காக கடந்து வந்தார். யோவான் தடை பண்ணினா, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே யோவானால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிறார். அவர் கரையேறின போது பரிசுத்த ஆவியான புறாவை போல, அப்படி என்று சொன்னால் இந்த புறா ஆவியானவருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது, பரிசுத்தத்திற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தை, இந்த ஆவியானவருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். இந்த புறா ஆவியானவருக்கு அடையாளமாய், பரிசுத்தத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார், நமக்காக மரித்தார், உயிர்த்தார், பரிசுத்த ஆவியை நமக்கு வாக்கு பண்ணினார், அனுப்பினார். அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புறாவின் அடையாளம் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி அந்த ஜனத்தை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன், அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் ஏன் பிரித்தெடுக்கப்பட்டோ, நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோ, நம்மை அழைத்த தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். புறா பரிசுத்தமானது, பரிசுத்தமானது. சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், புலோகத்தாரை நீங்கள் யாவரும் நடுங்குங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரோடும் சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இன்றைக்கு கடமைக்காக ஒரு ஆராதனை, ஏதோ திருப்திக்காக ஒரு ஆராதனை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை கர்த்தருடைய நாமத்திலே நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் புறாவுக்கு அடையாளமாக இருக்கிறோம். இந்த புறாவின் அனுபவத்தை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். புறா ஆவியானவருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது, அது பரிசுத்தமானது. உலக பிரகாரமாக கூட நாம் புறாவை பார்த்து இருக்கிறோம்.
அது அசிங்கமான எந்த இடத்துலையும் இருக்காது. அது ஒரு பரிசுத்தமான ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான அனுபவம் இன்றைக்கு உண்டாக வேண்டும் தேவ பிள்ளைகளே. அந்த புறா பரிசுத்தமானது. 1 பேதுரு 1:15 இப்படியா சொல்லுகிறது, நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாம், நம்முடைய பேச்சு, நம்முடைய மூச்சு, நம்முடைய நடை உடை பாவனை, நம்முடைய சிந்தனை செயல் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவம் அதை மிகவும் குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லுகிறது. கிறிஸ்தவத்துல இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு நம்மை மற்றவர்கள் பார்க்கிறார்கள், நம்முடைய ஜீவியத்தை பார்க்கிறார்கள். புறா பரிசுத்தமாக இருந்தது போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். உன்னத பாட்டில மணவாளன் மணவாட்டியை பார்த்து என் புறாவே என்று சொல்லுகிறார். நாம் எல்லாரும் புறாவுக்கு ஒப்பாய் காணப்படுகிறோம். இந்த புறா பேழைக்குள் இருந்தது. நான் சரியான ஒரு சத்தியத்திலே காணப்பட வேண்டும், சரியான சபையில இருக்க வேண்டும். 2வதாக புறா தேவ சித்தம் செய்தது. இந்த புறா நோவா என்ன நோக்கத்தோடு புறாவை வெளியே விட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றியவர்களாய் காணப்பட வேண்டும். 3வதாக கபடற்றது என்று சொல்லி நாம் பார்த்தோம். சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், புறாவை போல கபடற்றவர்களாயிருங்கள். நாமும் நம்முடைய உள்ளத்திலே சுத்தம் உள்ளவர்களாய் கபடு இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். 4வதாக இந்த புறா ஆவியானவருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது, பரிசுத்தத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வசனத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மணவாளன் மணவாட்டியை பார்த்து என் புறாவே என்று சொல்லுகிறார். நாங்களும் கர்த்தாவே இந்த நாட்களில கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு மணவாட்டியாக இருக்கிறோம். இந்த புறாவிடத்தில் இருந்த குணங்கள் எங்களிலும் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த புறா பேழைக்குள் இருந்தது, தேவ சித்தம் செய்தது, அது கபடற்றது, அது பரிசுத்தமானதப்பா. அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பேழைக்குள் இருக்கிற அனுபவத்துல தேவ சித்தம் செய்கிறவர்களாய், கபடற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் அடியேன் கெஞ்சி ஜெபிக்கிறேனப்பா. அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்கத்தக்கதாக நீர் செய்த கிருபைக்காக நன்றியப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தின் மூலம் நீர் கிரியை செய்யும்படியாய் வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிற கருத்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நீர் பெரிதான விடுதலையை கொடுக்க முடியாது, ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இந்த சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தாவே இந்த நாளில் இப்படிப்பட்டதான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கார், நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் புறாவை போன்று வாழ்ந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி தாரும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.